ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இது பார்த்திங்கன்னா நோன்பு 10 மாதிரி இருக்கும். நான் எப்படியும் சாட்டர்டே சண்டேஸ் தங்கச்சி வீட்டுக்கு போவேன் தானே. அப்போ போன நாள் ஒன்று தான் நான் வீட்டில் இஃப்தார் முடிஞ்சு தான் போயிட்டு இருந்தேன். போல் ஒரு 8:30 மாதிரி இருந்திக்கும். அப்போ நான் வீட்டில் நார்மலாக ஒரு பன் ஒன்று தீண்டிட்டு போயிட்டு இருந்தேன். அதோட அங்கே போவையுமே உமாவும் தங்கச்சியும் எனக்கு இறைச்சி கஞ்சி, டோனட்ஸ், இந்த பேட்டிஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ அங்கே போயிட்டு தான் நான் சாப்பிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இறைச்சி பேட்டிஸ். அந்த அன்றைக்கு இவங்க இறைச்சி கஞ்சி, இறைச்சி பேட்டிஸ், டோனட் எல்லாம் செஞ்சு அங்கே கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ்க்கு, நெய்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பங்குட்டி இருந்தாங்க. அதோடு தான் அடுத்த சைடில் இருக்கிற கடையால் அந்த வெஜிடபிள் ரொட்டி நான் அந்த பேட்டிஸோடு காட்டியிருந்தேன். அவங்க கொடுத்திக்கிறாங்க. அந்த அன்றைக்கு சஹருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் ஆர்டர் பண்ணி தான் எடுத்திருந்தேன். இங்கே நிகாம்பில் ஆஹில் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் என்று சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அங்கே இருந்து தான் ரைஸ் அண்ட் கறி ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். 1500 நினைக்கிறேன். இது மாஷாலாண்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். எங்களோட வீட்டில் நான் 3 மகதியோடு சேர்த்து 4 பெரியவங்க, 2 சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்டும் ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பீஃப் தான் எடுத்திருந்தோம். மாஷாலாண்டு சாப்பாடும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் சஹருக்கு ஆர்டர் பண்ணவும் அவங்க ஒரு 1 o'clock 1:30 அந்த மாதிரி டைமில் சாப்பாடு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சுடவே கொண்டு தந்திருந்தாங்க. டெலிவரி சார்ஜ் 250 மாதிரி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 1:30 தான் நினைக்கிறேன் அவங்க டெலிவரி பண்ண போகிற இந்த டைமையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது தான் பில் பார்த்திங்கன்னா 1500, 250 எக்ஸ்ட்ராவாக டெலிவரி சார்ஜஸ் எடுத்தாங்க. 1750க்கு சாப்பாடும் நல்ல பரக்கத்தாக இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, வீட்டு சாப்பாடு மாதிரி. அதோட அடுத்த நாள் இஃப்தாருக்கு பாதாம் பால் செய்வோம் என்று சொல்லித்தான் பாதாம் பால் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அந்த பெக்கெட்டில் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பாதாம் பிசின். பாதாம் பால் செய்ய போல் கட்டாயம் பாதாம் பிசின், பாதாம் கம் என்று சொல்லுவாங்க, அது சேர்த்துக்கோங்க. ஏனெண்டா பாதாம் நார்மலாக உடம்புக்கு சூடு தானே. அப்போ இந்த பாதாம் பிசின் சேர்த்தமெண்டா அது குளுமையாக இருக்கும். அப்போ ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். இல்லாட்டி நோன்பு நேரத்துக்கு சூடான ட்ரிங்க்ஸ் குடித்தா எங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி நிறைய உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட பாதாம் பாலுக்கு கெஷு சேர்க்க மாட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்வோம் அப்படி தான் கெஷுவும் சேர்த்துக்கொள்கிறோம். கெஷுவும் சேர்த்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கொள்கிறோம். நல்லா இடித்து தூளாக்கக்கூடாது. கொஞ்சம் பீசஸ் கடிப்படுற மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இடித்து எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கெஷு எடுத்திருந்தோம். அதே மாதிரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பாதாமும் எடுத்துக்கொள்கிறோம். பாதாமும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா நான் அந்த கேஷுவை இடித்து எடுத்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கொள்கிறேன். குட்டி குட்டி பீசஸாக நாங்கள் அந்த ட்ரிங்க்கை குடிக்க போப்பில் எங்களுக்கு கொஞ்சம் கடிப்படுற மாதிரி க்ரன்ச்சினஸ் கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கொள்கிறேன். பிளெண்டரில் போட்டேன்னா நல்லாவே பவுடர் ஆகிடும். அதனால தான் இப்படி இடித்து எடுத்துக்கொள்கிறேன். பார்த்திங்கன்னா ரெண்டையுமே இடித்து எடுத்துட்டோம், கேஷுவும் பாதாமும். அதை ஒரு சைடில் வச்சு கொள்ளுவோம். அதோட இந்த ஆச்சிட பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் தான் இந்த அன்றைக்கு எடுத்திருந்தேன். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது பை 1 get 1 ஃப்ரீன்னு போட்டிருக்குது. ஆனால் ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு அப்படி கிடைக்காது. இட்ஸ் ஓகே. ஆனால் இது ஆச்சிட நாங்கள் எம்டிகேடையும் ட்ரை பண்ணிக்கிறோம். ஆச்சிட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் நிறையவே ஒரு 1 லிட்டருக்கும் கூட கரைக்கிறேன்றதால ஃபுல் பேக்கெட்டையுமே சேர்த்துக்கொண்டோம். அதோட இந்த ஷெல்லோ மில்க் தான் நாங்கள் சேர்த்துக்கொண்டோம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்த்துக்கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி தேத்தனி மாவில் கரைச்சியும் செய்யலும். இந்த ஷெல்லோ மில்க் நல்லா திக்காகவே ஈக்கும். அதனால் நாங்கள் அந்த அன்றைக்கு எங்களுக்கு ஸ்பாரில் ஆஃபரில் கிடச்சிச்சு. அதனால் 3 லிட்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வளமையாக சொல்கிற மாதிரி தான் தங்கச்சி வீட்டில் இஃப்தார் அரேஞ்ச் பண்ண போல் அவங்களோட ஸ்டாஃப்ஸுக்கும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணுறேன்றதால எப்போவுமே கொஞ்சம் கூடவா தான் எல்லாமே செய்வோம். அந்த பாதாம் மிக்ஸ்க்கு நல்ல கலரோண்டும் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அந்த அதுலேயும் அந்த பாதாம் குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் மிதங்குது. அதுலேயும் அப்படி க்ரன்ச்சினஸ் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் க்ரஷ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக போடணுமெண்டு இல்லை, நாங்கள் போட்டோம். அதோடைய சுகர் நாங்கள் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி தான் சேர்த்துக்கொண்டோம். ஏன்னு சொன்னால் அந்த பாதாம் மிக்ஸ்லேயே நல்லா சுகர் எல்லாம் இருந்துச்சு.
நீங்கள் பாதாம் பிசின் வந்து மார்னிங்கோடே ஊற போட்டுடுங்க. இஃப்தார் டைமுக்கு ட்ரிங்க்ஸ் செய்கிறீங்கன்றா அது நல்லா ஊறணும். அதோடு வந்து நான் பார்த்தது இன்னொன்று என்னென்னா, இந்த பாதாம் மிக்ஸோடு போட்டு நீங்கள் அந்த பாதாம் பிசினே பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா. இல்லாட்டி அது கொஞ்சம் ஊறுறதுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ டைம் வந்து அதை சோக் பண்ணலைன்றதால எங்களுக்கு கொஞ்சம் அது கட்டி கட்டியாக இருந்துச்சு. அதோடய வந்து நாங்கள் க்ரஷ் பண்ணி வச்சுருந்த இந்த கேஷ்யூவையும் பாதாமையும் இந்த ட்ரிங்க்கில் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாம் நல்லா கரையணும். பாதாம் பிசின்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு போகிற இப்படி தான் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் மார்னிங்கே ஊற வச்சு இந்த வேண்டாம் நல்லாவே இன்னும் இதாகி இருக்கும், சோக்காகி இருக்கும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இதோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கொள்ளையும் இருந்துச்சு. நாங்கள் வந்து குயிக்காக செய்யணுமென்றதால வந்து அப்படியே இதை அடித்து எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4:30 மாதிரி ஆகிட்டு. இது சஹர் டைம். சாரி, நான் இஃப்தார் டைமில் வீடியோ பண்ண எனக்கு கிடைக்கல. அதுக்கு போகிறோம் அந்த அன்றைக்கி சஹருக்கு பார்த்திங்கன்னா வந்து இதுதான் சாப்பாடு. சிக்கன் கிரேவியும் கீரை சுண்டலும் பருப்பும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சஹருக்கு வந்து நார்மலாக இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் எழும்புறதுக்கு லேட் ஆகிட்டு அதுதான் 4:30 மாதிரி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் நேரத்தோடு ஒரு 4 மாதிரியே சாப்பிட்டுடுவோம். நீங்கள் சஹருக்கு என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் செய்வீங்க என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முந்தி என்று சொன்னால் நாங்கள் வந்து அந்த கிரேவி எல்லாம் வந்து விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ வந்து எங்களோட மகதிக்கு எல்லாம் வந்து கட்டாயம் கிரேவி ஓணும். அதோடு நாங்கள் கேயானே மகதியை வெளிப்பாட்டி இருந்தோம். கேயான் வந்து பார்த்திங்கன்னா எழும்பி வந்தோடனே தஹஜத் நல்ல புள்ள மாதிரி தொழுந்துட்டார். கேயான் தொழுவை போல் வந்து அவங்களோட உமாவும் கிட்ட சேரில் இருந்தே தொழுவிப்பா. ஏனென்று அவர் சின்னவர் தானே, அவருக்கு நிறைய துவா எல்லாம் சொல்லி கொடுக்கணும். மகதிக்கும் அப்படித்தான். சின்னத்தில் நான் அவரோட சேர்ந்தே தொழுவேன். இப்போ அவர் பெருசு என்றதால இப்போ அவர் தனியாகவே தொழுகிறாரு. மகதி பார்த்திங்கன்னா இன்னும் தூக்க மஸ்து போகவில்லை. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அந்த சைடுக்கு திரும்பி ஓதுறாரு, இந்த சைடுக்கு திரும்பி ஓதுறாரு. அப்படி கொஞ்சம் நேரம் கன்ஃபியூசிங்காகவே இருந்துச்சு. அவருக்கு தூக்கம் அந்தாண்டு நைட் வந்து தூங்குறதுக்கே லேட் ஆகிட்டு. அதுதான் அவர் அப்படி ரியாக்ட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட வர போல இவரோட ஃபேஸை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். அவருக்கு இன்னும் தூக்கம் மஸ்து தான். அதோட எங்களோட மகதி வந்து இந்த கிரேவியும் ரைஸும் மட்டும் தனியாக அது 2 மட்டும்தான் சாப்பிட்றாரு. ஒரு வெஜிடபிளோ ஒரு பால் கறியோ எதுவுமே சேர்க்குறாரு இல்லை. நானும் இனி ஃபோர்ஸ் பண்ணி நோம்பு டைம்ன்றதால இப்போ கொடுக்க போகிறது இல்லை. அதோட வந்து எங்களோட கேயானுக்கு வந்து டெய்லி சஹருக்கு வந்து இந்த கர்டில் சுகர் போட்டும் கொடுக்குறேன். கேஸ்ட்ரிக் வந்துடுமென்று சொல்லி. மகதி வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டார். அவர் ரைஸ் சாப்பிட்றதே பெரிய விஷயம். சஹருக்கு சரியாகவே மகதி சாப்பிட மாட்டார். இஃப்தார் டைமுக்கு மாஷா அல்லான்னு நல்லா சாப்பிடுவார். ஆனால் சஹருக்கு சாப்பிட வைக்க சரி கஷ்டம். அதோடு வந்து வீட்டில் குலாப் ஜாமுனும் இருந்துச்சு. இப்போ அதையும் சாப்பிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும் எங்களோட தங்கச்சி ரெஸ்டாரண்ட்டில் வந்து குலாப் ஜாமுன் தான் ஸ்பெஷல் என்று சொல்லி. அப்போ அதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோடு வந்து நான் ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நோன்பு 10 ஆகிட்டு. ஆனால் வந்து நான் 12 13 நினைக்கிறேன். எனக்கு நினைவில் அந்த அன்றைக்கு என்ன ஓதினேன் என்று சொல்லி. அப்போ அந்த ஜூஸ் 30 ஜூஸ் தான் பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்னையே நான் பார்த்திங்கன்னா ஒரு 12 மாதிரி ஓத போலே எங்கள் மகதி வந்து ஒரு 17 18 மாதிரி பேத்துட்டார். என்னை விட ஃபாஸ்ட்டாகவே அவர் ஓதிட்டார். இனி வாங்க செல்ல காட்டியும் வந்து வீட்டில் இப்படி தான் கொஞ்சம் மோதுவோம், உட்காந்து பேசி கொண்டிருப்போம். ஹதீஸ் பயான்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். நபி அவங்களோட வரலாறுகள் பற்றி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து கொண்டிருப்போம். அப்படித்தான் வந்து சஹர் டைம் வந்து எங்கள்கிட்ட போவோம். சரி, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இப்படி வந்து ஒரு கிவ்அவே ஒன்று வச்சுக்கிறேன்னு சொல்லி. அப்போ லாஸ்ட் வீடியோலையும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த வீடியோஸ்லாம் 10 கேள்விகள் மொத்தமாக கேட்கப்படும். அந்த 10 கேள்விகளுக்குமான பதிலை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லாத்துக்குமே ஒருத்தரை வந்து குழுக்கள் முறையில் செலக்ட் பண்ணி அவருக்கு 5000 rupees கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு இருக்கிறேன். அப்போ இன்றைக்கான கேள்வி என்னென்று சொன்னால் வந்து அல்லாட கோவ பார்வை வந்து நிறைய நபிகளாருடைய கூட்டத்தார்களுக்கு இறங்கிக்கி அவங்க வந்து இறை மறுப்பாளர்களாக இருந்ததால், அல்லாஹ்க்கு இணை வைத்ததால், நபிமார்களை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் அவங்களுக்கு வந்து நிறைய தண்டனைகள் நூஹ் நபியோட கூட்டத்தை அல்லாஹ் வந்து வெள்ளத்தால் அழிச்சான். அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கிறது.
அப்போ அல்லாஹ் குர்ஆனில் வந்து ஒவ்வொரு கூட்டத்தார்களோட அழிவு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிறான். அதே மாதிரி ஒரு நபியுடைய கூட்டத்தார்கள் வந்து அவங்களுக்கு அழிவுக்கான சில அறிகுறிகள் வரப்போலேயே வந்து அவங்க குயிக்காக திருந்திட்டாங்க, அல்லாவே ஏற்றுக்கொண்டுட்டாங்க, நபியை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அந்த அந்த கூட்டத்தார்கள் வந்து இந்த நபியை சேர்ந்தவர்கள். இதுதான் 2வது கேள்வி. பதில் அனுப்புங்க கமெண்ட்டில். கட்டாயம் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏனெண்டா வந்து நீங்கள் கிவ்அவேக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாட்டியும் இது மூலியமாக வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை தேடி படித்து கொள்ளுவீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் வெற்றியாளர்கள் ஆகணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அதே மாதிரி என்னை வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நான் சொன்ன மாதிரி என்னோட வீடியோஸ் 10லேயும் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அனுப்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.